ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோலேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரோலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க எப்படி வந்து ப்ரோலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து எப்படி வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக 1 or 2 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் டீலாக வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணுறது ஐமோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதோட ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. கூட ஆப் இல்லை, ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீனாக பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் லிங்க் வந்து எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டு கீழே பார்த்தா ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்து புக் மார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபஸ்ட் இந்த புக் மார்க் பார்த்தா நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுவேன். அதில் பாஸ்வேர்டு சைடில் பார்த்தா ஒரு கொட்டேஷன் மாதிரி இருக்கும், ஆச்சரியக்குறி அது கொஷின் மார்க் இருக்கும். அந்த கொஷின் மார்க்கு பார்த்தா சம் டைமில் வந்து ஷோ ஆகும். கரெக்டாக 4 லெட்டர் தான். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணி புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜனுக்கான லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ஆடியோ லேயருக்கான லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணே வேண்டாம், ஃபாலோ வீடியோ ஸ்டெப்னு சொல்லிட்டு ஒரு லாங்காக ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா அவங்க வந்து எம்டியாக இருக்கும். இங்கே என்னென்ன ஃபில் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா ப்ளஸ் சைன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். பார்த்தா 4:5 ரேஷன் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோட்டோவில் ஸ்டோர் பண்ணிங்களோ ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை வந்து இன்னும் ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போதில் யாரும் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கரெக்ட் ஃப்ரேம் பேஜ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக 4:5 ரேஷியோவில் பார்த்தா பிக் வந்து கிராப் ஆகிடும். கிராப் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அங்கே என்னென்ன பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ எல்லா பிக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஒரு பிக்கை ஆட் பண்ணிட்டு கிராப் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராப் பண்ணி எடுத்தோடனே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணேன். இங்கே பார்த்தா குரூப் லேயருக்கான ஆப்ஷன் இருக்குது. அந்த குரூப் லேயர் எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணி கீழே பார்த்தா எடிட் குரூப்ன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லாக் இருக்கா. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் அகைன் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகுனா கீழே பார்த்தா சேம் அதே ஸ்டார் அகைன் போட்டு ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இமேஜுக்கான ஃபோட்டோ வந்து கூட்டும்போது இப்போ மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த டவுன்லோட் கட் பக்கத்தில் டவுன்லோடு நெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோ விசிபிள் ஆகும். இல்லை பார்த்தா செகண்டாக பார்த்தா அலைட் மோஷன் ஃபோட்டோ இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். இப்போ தான் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த பிக் பார்த்தா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மற்ற இருக்க 2 குரூப்பில் இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க பிக்கை. நெக்ஸ்ட் இங்கே ஃபாலோ வீடியோ ஸ்டெப்னு ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிற அந்த 3 டாட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டச் பண்ணுறோம். அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா அன்குரூப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லா லேயருமே அன்குரூப் ஆகிட்டோன்னே லாஸ்ட் பாயிண்டில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தா இமேஜ்னு மென்ஷன் பண்ணிக்க லேயர் நம்ம அங்கே எப்படி இமேஜுக்கான லேயர் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவோம். அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபிட் டேரெக்டாக போங்க. சேம் லாக்கில் இருக்கும். இப்போ லாஸ்ட் இருக்கிற ஸ்டார் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ அதே சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் பக்காவாக ரீப்ளேஸ் வந்து ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி இமேஜுக்கான எல்லா லேயருமே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா குரூப்பில் இருக்கும். இங்கே அதே மெத்தட் தான். சிம்பிளாக குரூப்பில் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டுனா உள்ள இமேஜுக்கான லேயர் இருக்கும். கரெக்டாக ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இந்த பக்கத்தில் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த லேயர் காப்பியை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சைடில் இப்போ க்ரீன் கலர் லைன் இருக்குது. அதில் வந்து இந்த குரூப்பில் இருக்கிற லைன்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தா இந்த லைன் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணினா கரெக்டாக இந்த டைம் லைனில் ஸ்டார்ட் ஆகிற லேயர் மட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம், சேம் அதே ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி 13 லேயர் வந்து வருதான்னு பார்த்துட்டு இந்த காப்பி 13 லேயர் கிளிக் பண்ணி இந்த 13 லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கரெக்டாக போயிடுங்க. கரெக்டாக வந்து டைம் பார்த்தா 16:13 வந்து போய்ட்டு சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 13 லேயர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அந்த 13 லேயரும் கரெக்டாக வந்து பார்த்தா பேஸ்ட் ஆகிடும். இப்போ பேஸ்ட் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணால் இங்கே தான் நீங்கள் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சிம்பிளாக ஒவ்வொரு புக் மார்க்கு சென்டரும் இந்த லேயர் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சிம்பிளாக இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து செட் ஆகிட்ருக்கும். இங்கே வந்து நீங்கள் தான் வந்து செட் பண்ணணும். ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எப்படின்னா சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் டைம் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு
இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இது மாதிரி வந்து உள்ளே வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து நீங்கள் இந்த சைடு மூவ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த புக் மார்க்கு போயிட்டு சேம் அந்த டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பிக்கில் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் இருக்காது. சிம்பிளாக நீங்கள் வந்து பிக்கை அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணோன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் ஃபைனலாக வந்து எல்லாமே இது பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கரெக்டாக ஆர்டராக வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைம் லைன் கரெக்டாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கீழே பார்த்தா ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணினா மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஃபைனலாக லாஸ்ட்டில் எல்லாமே மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சைடில் இருக்க ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பக்கத்தில் யாராவது பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும். சேவ் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.